அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் தீனுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ண நினைத்ததை என்ன செய்கிறது எங்களுக்கு காட்டுகிறது. 16866வது இலக்கத்தை வரக்கூடிய செய்தி நாஃபி இப்னு ஜுபைர் அறிவிக்கிறாரு. அன்ன நாஃபி இப்னு ஜுபைர் அர்ஸலஹு இலா ஸாயிப் இப்னு யஸீத். ஸாயிப் இப்னு யஸீத் கிட்ட அனுப்புறார் ஒரு ஆளு. ஸாயிப் இப்னு யஸீத் அவர்ட்ட அனுப்புறார் ஒருவரை. யார? உமர் இப்னு அத்தா என்பவர் அனுப்புறாங்க. யாரு அனுப்புறாரு? நாஃபி இப்னு ஜுபைர். யார்ட்ட அனுப்புறாங்க? ஸாயிப் இப்னு யஸீத் கிட்ட அனுப்பி சொல்றாங்க, அதாவது யஸ்அலுஹு அன் ஷைஇன் ரஆஹு மின்ஹு முஆவியா ஃபி ஸலா. தொழுகையில் ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க நடுவுல ஒரு விஷயம் நடந்தது. அதை பத்தி கேட்டு வருமாறு அறிவிக்கிறாங்க. அது என்ன சப்ஜெக்ட் நடந்ததுன்னு சொல்லுங்க என்று சொல்லி அறிவிக்கிறாங்க. யாருக்கும்? ஸாயிப் இப்னு யஸீதுக்கும் முஆவியா ரலியல்லாஹு இடையில ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னு கேட்டு வருமாறு அறிவிக்கிறாங்க. அப்ப சொல்ற கால நஅம் நடந்தது. ஸல்லைத்து மஅஹுல் ஜும்அத ஃபில் மக்சூரா. நான் பள்ளியில வந்து என்ன செஞ்சேன், அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொழுதேன். ஃபலம்மா சல்லம கும்து ஃபீ மகாமி. அதாவது அந்த ஜும்மா முடிஞ்சு அவர் சலாம் கொடுத்துட்டாரா, நான் உடனே எழும்பி என்ன செஞ்சேன், என் இடத்துல எழும்பி ஃபஸல்லைத்து சுன்னத் தொழுதேன். ஜும்மா முடிஞ்ச எழும்பி இந்த இடத்துல நான் சுன்னத் தொழுதேன். ஃபலம்மா தகல அர்ஸல இலைஹி. முஆவியா நான் ஜும்மா எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாரு. என்னையே வர சொன்னார். சென்ற பின்னால ஸாயிப் இப்னு யஸீத வர சொல்றார். முஆவியா வந்து சொல்றாங்க, லா தஉத் லிமா ஃபஅல். இப்ப நீங்க செஞ்சீங்களே அதை திருப்பி செய்ய வேண்டாம் என்றாங்க. நீங்க செய்தீர்களே அதை திருப்பி செய்ய வேண்டாம். இதா ஸல்லைத்தல் ஜும்அத, ஜும்ஆவை தொழுதால் ஃபலா தஸில்ஹா பிஸலா, இன்னொரு தொழுகை அதனோட கண்டினியூ பண்ண வேண்டாம். தொழுத உடனே எழுப்பி அடுத்த தொழுகை என்ன செய்ய வேண்டாம், தொழ வேண்டாம். முஆவியா சொல்றாங்க இப்படி செய்ய ஃபலா தஉத் லிமா ஃபஅல், நீங்க செய்த இப்ப திருப்பி செய்ய வேண்டாம். தொழுத உடனே திருப்பி என்ன செய்ய, இன்னொரு தொழுகை தொழ வேண்டாம். ஹத்தா ததகல்லம் அவு தஹ்ருஜ், ஒன்றில் பேச்சு, மற்றவங்களோட பேச்சு அதை என்ன செஞ்சிருக்கணும், பிரித்திருக்க வேண்டும். அல்ல நீங்க வெளியே எதுக்காக போய் வந்திருக்கு, ஏதோ ஒன்று உங்களை என்ன செஞ்சிருக்கணும், பிரேக் பண்ணிருக்க வேண்டும். தொழுகை கண்டினியூவா என்ன செய்யக்கூடாது, ஒரு 2 தொழுகை ஒரே கண்டினியூவாக நீங்கள் தொழக்கூடாது. ஜம்மு செய்யறதை தவிர, அது வேற சரியா, ஜம்மு செய்வதை தவிர இப்படி தொழக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஃபஇன்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பிதாலிக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கட்டளையிட்டார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், லா தூஸலு ஸலாத்தும் பிஸலாத்தின், ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்க்கப்படக்கூடாது. ஹத்தா தஹ்ருஜ் அவு ததகல்லம், ஒன்றில் நீங்க வெளியேறணும் அல்லது பேச வேண்டும். இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, எப்பயும் தொழுத உடனே சுன்னத் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நிறைய பேர்ட்ட அப்படி ஒரு வளமை இருக்கிறது, நிறைய பேர்ட்ட அப்படி ஒரு வளமை இருக்குது. ஒரு முறை அதாவது ஒரு அசர் தொழுதுட்டு உடனே எழும்புறாரு. உடனே எழுப்பி அடுத்த ரகா 2 ரகா சுன்னத் தொழுறாரு. அசர் தொழுவு பின்னால சுன்னத் சம்பந்தமா நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம். தொழுகிறாரு. தொழுத உடனே உமர் எல்லாம் பிடிச்சி கீழே இருப்பட்டு சொன்னாங்க, முன் சென்ற சமுதாயத்தினர் அழிக்கப்பட்டதெல்லாம் இதனால் தான் அப்படின்னாங்க. எது, ஒரு தொழுகையோடு உடனே அடுத்த தொழு, அப்படியே நடக்கும். தொழுகையோட சூரத்துக்கள் மாதிரி பிதஅத் உருவாகும். பிதஅத் உருவாகினா அந்த சமுதாயம் அந்த வழிகேட்டில் என்ன செய்யும், அப்படியே போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமர் சொன்னது சரியானதுதான், உமர் சொன்னது சரியானதுதான். எனவே எப்போ நம்ம தொழுதாலும் சரி, ஒன்றில் இடையில திக்ர் இருக்கணும், அல்ல யாரோட நம்ம பேசி இருக்கணும், அல்லது எனது பேசுறது சாத்தியம் இல்லை, நம்ம பள்ளியில் இருக்கிறேன், நம்ம வேறொரு வேலையில் ஈடுபட்டிருக்கணும், ஏதோ ஒன்று எங்களை மாறி இருக்கணும். அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், சுன்னத் தொழ வேண்டும். இதை முஆவியா ரலியல்லாஹு அவதானிச்சு சொல்றாங்கடா. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இன்ன முஆவியத லஃபகீஹுன், முஆவியா சிறந்த மார்க்க விளக்கம் உள்ள ஒரு இப்னு அப்பாஸ் சொன்ன செய்தி எவ்வளவு நிரூபணமாகுது என்பதை பாருங்க. அடுத்த 9வதாக சஹீஹுல் புகாரியில் 500